பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகளை விட எதிர்முகாமில் இருக்கும் பாமகவுடன் தவிக தலைவரும் முதல்வருமான விஜய் திடீர் நெருக்கம் காட்டி வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக கூட்டணியில் வென்ற காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் தவிக அரசுக்கு ஆதரவு அளித்தன. கம்யூனிஸ்டுகள் தவிர மற்ற 3 கட்சிகளும் அமைச்சரவையிலும் இடம் பிடித்தன. காங்கிரஸ், முஸ்லீம் லீக் தவிகவுடன் நெருக்கமாக இருக்கின்றன. ஆனால் இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தவிக அரசை நேரடியாக விமர்சிக்கின்றன. அரசு நிர்வாகம், அதிகாரிகள் மாற்றம் உள்ளிட்ட விவகாரங்களில் விசிகவின் தலையீடு அதிகமாக இருக்கிறது. இதுபோன்ற நெருக்கடியையும் குடைச்சலையும் தவிர்க்கவே அதிமுக எம்எல்ஏக்களுக்கு வலை விரிக்கப்பட்டது. இதுவரை 5 பேர் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டனர். 4 பேர் தவிகவில் சேர்ந்துவிட்டனர். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்டுகளும் குதிரை பேரம் என்றும் எதிர்க்கட்சிகளைப் போன்றே விமர்சித்தன. இது முதல்வர் விஜய்க்கும் தவிகவுக்கும் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமைச்சரவையிலிருந்து எப்போது வேண்டுமானாலும் வெளியேறுவோம் என்று சில நாட்களுக்கு முன்பு திருமாவளவன் கூறியதும் தவிகவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சென்னையில் நேற்று பேட்டியளித்த மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம், மக்கள் மீது சுமைகளை ஏற்றாமல் அரசுக்கான வருவாயை திரட்டுவது எப்படி என்பது பற்றி தவிக அரசு சிந்திக்க வேண்டும். அதிமுக எம்எல்ஏக்கள் விரும்பியே ராஜினாமா செய்திருந்தாலும் மக்கள் தீர்ப்பை மதிக்காதவர்களை தவிகவில் சேர்த்திருக்க கூடாது. இது போன்ற ஆரோக்கியமற்ற அரசியலை ஊக்குவிக்க கூடாது என்றார். தங்கள் கட்சியின் மூத்த தலைவராக இருந்த மகேந்திரனை தவிகவில் சேர்த்ததால் கோபமடைந்த இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர்களும் பாலியல் வன்கொடுமை போன்ற பிரச்சினைகளில் தவிக அரசை விமர்சித்து வருகின்றனர். இதனால்தான் 4 எம்எல்ஏக்களை வைத்திருக்கும் பாமகவுடன் தவிக அரசு திடீர் நெருக்கம் காட்ட துவங்கியுள்ளது. முதல்வரான பின் எதிர்க்கட்சித் தலைவர்களை சந்தித்த விஜய் பாமக தலைவர் அன்புமணியை அவரது வீட்டில் சந்தித்தார். அதன்பின் ஜாதிவாரி சர்வே நடத்த கோரி பாமக நடத்திய அனைத்து கட்சி கூட்டத்தில் தவிகவும் பங்கேற்றது. அங்கு நிறைவேற்றிய தீர்மானத்தை கொடுக்க முதல்வர் விஜயை அன்புமணி நேரில் சந்தித்தார். அவரது கோரிக்கையை ஏற்று தமிழக அரசின் சார்பில் சமூக நீதி சர்வே நடத்தப்படும் என்று கவர்னர் உரையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு நன்றி தெரிவிப்பதற்காக நேற்று முன்தினம் முதல்வர் விஜயை பாமக எம்எல்ஏவும் அன்புமணி மனைவியுமான சௌமியா சந்தித்தார். அப்போது காவிரி மேகதாது அணை விவகாரம் பற்றி சட்டசபையில் சிறப்பாக பேசினீர்கள் என்று சௌமியாவை விஜய் பாராட்டினார். இது அன்புமணிக்கு பெரும் மகிழ்ச்சியை அளித்துள்ளது. இது தொடர்பாக தவிக மூத்த நிர்வாகி ஒருவர் கூறியது, 2016இல் அன்புமணிக்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்த ஜான் ஆரோக்கியசாமிதான் தவிகவுக்கும் பணியாற்றினார். இவர் மூலமாக ஏற்கனவே அன்புமணிக்கும் விஜய்க்கும் நல்ல நட்பு இருந்து வருகிறது. இப்போது விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் குடைச்சல் கொடுத்து வரும் நிலையில் பாமகவின் 4 எம்எல்ஏக்களின் ஆதரவு எப்போது வேண்டுமானாலும் கை கொடுக்கும் என்று முதல்வர் விஜய் நம்புகிறார். அதனால்தான் பாமகவுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார். 2014 முதல் பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்தாலும் மத்திய அமைச்சர் பதவி கொடுக்காததால் அதிருப்தியில் உள்ள அன்புமணி தரப்பும் தவிக நெருக்கத்தை விரும்புகிறது. ஒருவேளை விசிக வெளியேறினால் அந்த அமைச்சர் பதவியை பாமகவுக்கு கொடுக்கவும் சௌமியா அந்த பதவிக்கு வரவும் வாய்ப்புள்ளது என்று அவர் கூறினார்.